இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய சுறா மீன்களையே இரண்டாவது பெரிய மீன் தான் இந்த பேஸ்கிங் ஷார்க். இது அதிகபட்சமா 40 அடி நீளம் வரைக்கும் வளருது. இதோட எடை 4500 கிலோவா இருக்கு. இவ்வளவு பெருசா ராட்சச தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மீன் மனுஷங்களையோ மீனையோ வேட்டையாடி சாப்பிடாது. இந்த மீன் தன்னோட வாயை இப்படி திறந்து வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல 2000 டன் தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கிட்டே போகும். இந்த கடல் நீரை வாயால ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த தண்ணியில இருக்கிற நுண்ணுயிரிகளை தான் இது உணவா உட்கொள்ளுது. பேஸ்கிங் சுறா பொதுவாவே ரொம்ப மெதுவா தான் நீந்தும். கடல்ல வாழ்ற பயங்கரமான தோற்றம் கொண்ட மிருகங்கள்ல இது ஒரு அப்ராணின்னு சொல்லலாம். பொதுவா ஷார்க்கை பார்த்தாலே பயந்து ஓடுற மனுஷங்க இந்த பேஸ்கிங் ஷார்க்கை பார்த்தா மட்டும் இதோட முதுகுல ஏறி சவாரி கூட பண்ணுவாங்களாம். பொதுவா பெரிய பெரிய திமிங்கலங்களையே வேட்டையாடி சாப்பிடுற கில்லர் வேல் கூட இந்த பேஸ்கிங் ஷார்க்க ஒண்ணும் பண்றது கிடையாது. இது எப்பவுமே கடலோட மேற்புறத்துல மட்டும் தான் நீந்தது. இதனாலேயே இது சுற்றுலா பயணிகள் கண்ணுல அடிக்கடி படுது. இதோட வாயில கொக்கி மாதிரியான நூற்றுக்கணக்கான பல அடுக்குகளை கொண்ட சிறிய பற்கள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷக்கு 100 பற்கள் வரைக்கும் இருக்கு. சுறாக்கள்லயே இந்த பேஸ்கிங் சுறாக்கு மட்டும் தான் சின்ன மூளை இருக்கு. இது பாக்குறதுக்கு மட்டும் தான் பயங்கரமா இருக்கும். ஆனா இதனால மனுஷங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சில மனுஷங்க இதோட துடுப்பு இறைச்சிக்காகவும் கல்லீரல் எண்ணெய்க்காகவும் வேட்டையாடுறாங்க. இப்போ இதோட எண்ணிக்கையும் அதிக அளவுல குறைஞ்சிருக்கு.